கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வேத பகுதியை நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். எரேமியாவுக்கு எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 18வது அதிகாரம். எரேமியா 18வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையில் கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஜெபத்தோடு கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நாம் வாசித்த இந்த வேத பகுதியில் ஆண்டவராகிய தேவன் எரேமியாவுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நீ எழுந்து ஒரு குயவன் வீட்டிற்கு போ, அங்க நடக்கிறத போய் பாரு அப்படின்னு சொன்னார். இந்த வார்த்தையை கேட்டு இந்த எரேமியா ஒரு குயவன் வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறான். அந்த டைம்ல ஆண்டவர் இந்த வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்களோடு சம்பந்தப்படுத்தி ஆண்டவர் சொல்லுகிறார். அதான் 6வது வசனத்தில் வாசிச்சோம், நான் தான் குயவன், நீங்கள் என் கையில் இருக்கிற களிமண்ணாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இந்த 4வது வசனத்துல இந்த குயவனுடைய காரியத்தை குறித்து ஆண்டவர் ரொம்ப அழகாய் சொல்லி இருக்கிறார். ஒரு குயவன் ஒரு காரியத்தை அவன் கையினால என்ன செஞ்சானா, உருவாக்குனானா. அவன் கையினால உருவாக்கி கொண்டு இருக்கும் பொழுது அது என்ன செஞ்சிருச்சா, சொல்ல மாட்டேங்கிறீங்களே, கெட்டு போயிடுச்சு. நல்லா கவனிங்க. ஒரு குயவன் தன் கையினால ஒரு பாண்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறான். அந்த பாண்டத்தை உருவாக்கும் பொழுது திடீரென்று அந்த பாண்டமானது, அந்த பானையானது அல்லது அந்த பொருளானது கெட்டு போயிடுச்சு. கெட்டு போன உடனே இதான் சரியில்லை அப்படின்னு தூக்கி போடல. நல்லா கவனிங்க. கெட்டு போயிடுச்சு. அவர் அழகா வச்சு கையில உருவாக்கி கொண்டிருக்கிற டைம்ல அந்த மண் பாண்டம் கெட்டு போயிடுச்சு. கெட்டு போன உடனே அதை உடைச்சு தூக்கி போடல. என்னடா இன்னைக்கு நாளை நல்லா இல்லை என்னடா அப்படின்னு தூக்கி போட்டு போல. தோத்திரம். அங்க கீழே அந்த வார்த்தை சொல்லி இருக்கிறது, அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஒரு டைம்ல அந்த பாண்டத்தை எடுக்கும் பொழுது அந்த பாண்டம் கெட்டு போயிடுச்சு. கெட்டு போன உடனே அதை தூக்கி போடாம அந்த பாண்டத்திற்கு ஒரு செகண்ட் சான்ஸ், மீண்டும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்து அந்த பாண்டத்தை அவர் அழகாய் வணைய ஆரம்பித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன அப்படின்னா, நீ ஒருவேளை கெட்டு போன நிலைமையில் இருந்தாலும் நீ மீண்டு வருவதற்குரிய சந்தர்ப்பத்தை தருவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த ஜனவரி மாதம் கடைசி வாரத்தில் கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உன் வாழ்க்கைக்கும் மீண்டும் ஒரு வாய்ப்பை தருவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தையை அழகாய் பிடித்துக் கொள்ளுங்க. மீண்டு வருவதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தரப்போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லா அதை இமேஜின் பண்ணுங்க. அந்த மண்பாண்டம் கெட்டு போய் விட்டது. அவர் கையில செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அது வேற ஏதோ வித்தியாசமா போயிடுச்சு. போன அந்த பாண்டத்தை அவர் உடைச்சு போடாம அந்த பாண்டத்துக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு தந்தது போல இந்த நாட்கள்ல உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் மீண்டு வரக்கூடிய மீண்டும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் தரப்போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, மீண்டும் ஒரு வாய்ப்பு வரப்போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது செகண்ட் சான்ஸான்னு தெரியல, அது தேர்ட் சான்ஸான்னு தெரியல, அது எத்தனை சான்ஸ்ன்னு தெரியாது. ஆனா இந்த நாட்கள்ல கர்த்தர் சொல்லுகிறார், நீ மீண்டு வருவதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தரப்போகிறேன். நீ கெட்டு போனது உண்மைதான், நீ பாழா போனது உண்மைதான். நீ பாழா போனதுனால நான் உன்னை தூக்கி போட மாட்டேன். நீ கெட்டு போனதுனால நான் உன்னை விட்டு கொடுக்க
பார்க்க மாட்டேன், நீ கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு நீ எனக்கு வேணும். பைபிளை வாசிக்கலாம்ல, அன்பின் கயிறுகளினால் அவர் நம்மை கட்டி இழுக்கிறாரா. நான் சொல்லுகிறேன், ஒருவேளை ஆண்டவருடைய கையில இருக்கிற நாம் கெட்டு போன நிலைமையில் இருந்தாலும் இந்த நாளில் கர்த்தர் மீண்டு வருவதற்குரிய மீண்டும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மீண்டும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வருகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்க. மீண்டும் ஒரு வாய்ப்பு. எஜமானன் தோட்டத்தை சுத்தி பார்க்கறதுக்கு வர்றார். தோட்டத்தை சுத்தி பார்க்க வரும்பொழுது 3 வருஷமா ஒரு மரம் வெட்டியா இடத்த காத்துக்கிட்டு இருக்குது. 3 வருஷமா அந்த எஜமான் பார்க்கிறாரு, அந்த அந்த மரத்துல கனியே இல்ல. உன்னை வேலைக்காரர் கூப்பிடுறாரு, வேலைக்காரங்க வா, இது 3 வருஷமா இந்த இடத்த என்ன செஞ்சுட்டே இருக்குது, காத்துக்கிட்டே இருக்குது. நானும் இந்த 3 வருஷமா வந்து பார்க்கிறேன், இப்ப பலன் கொடுத்துரும், நாளைக்கு கனி வந்துடும், நாளைக்கு வந்துடும் அப்படின்னு பார்க்கிறேன். ஆனா இதுக்கு பலமே இல்லை. இது இங்க இடத்தை இனி காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம், இந்த அத்தி மரத்தை நீ என்ன செஞ்சிரு, வெட்டி போடு. நல்லா கவனிங்க, எஜமான் சொல்லிட்டார். அவர் தான் அந்த காட்டுக்கு சொந்தக்காரரு. அவர் சொன்னதுதான் அவரே சொல்லிட்டாரு, இது இடத்தை காத்துக்கிட்டு இருக்குது, இதை வெட்டி போடு. உடனே அந்த வேலைக்காரன் சொல்றான், எஜமானனே தோத்திரம், அதை வெட்டி போட சொல்லாதீங்க, இன்னொரு வாய்ப்பு தாங்க, இன்னொரு வாய்ப்பு தாங்க. தோத்திரம், இன்னொரு விஷயம், இந்த வருஷமும் நான் அதை என்ன செய்வேன், நல்லா கொத்தி நல்லா எரு போட்டு அதுக்கு தண்ணி பாய்ச்சி. தோத்திரம், அந்த வேலைக்காரன் எஜமான்ட்ட கேட்கிறான், இந்த மரத்துக்கு இன்னொரு வாய்ப்பு தாங்க. இந்த வார்த்தையை நான் இப்படி சொல்லுகிறேன், கடந்த வருஷத்துல நீங்களும் நானும் பண்ணின பாவத்திற்கு பைபிள்ல வாசிக்கிறோம், பாவத்துக்கு ஒரு சேலரி இருக்குது, பாவத்துக்கு ஒரு சம்பளம் இருக்குது. பாவத்தின் சேலரி என்னது? மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். நாம் செய்த மீறுதல், நாம் செய்த பாவம் மரணத்துக்கு நேராய் நம்மை கொண்டு போனது. ஆனாலும் பிதாவான தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்து நமக்காய் பரிந்து பேசி நமக்கு ஒரு 2வது வாய்ப்பை வாங்கி தந்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? அந்த அத்தி மரத்துக்கு 2வது ஒரு வாய்ப்பு வந்தது போல உங்க வாழ்க்கையில கர்த்தர் 2வது வாய்ப்பை தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மறுபடியும் சொல்லுங்க, கண்ணை பார்த்து வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. போனஸ் எப்போ வரும்? எல்லாரும் வாங்கியிருக்கீங்க. போனஸ் அப்படின்னாலே தீபாவளிக்கு தான் போனஸ் வரும். ஜவுளி கடையில் எப்போ ஆஃபர் வரும்? ஆடி. பாருங்க, இதெல்லாம் எவ்வளவு அழகா தெரிஞ்சு, ஆனா வசனத்தை கேட்டா மட்டும் வர மாட்டேங்குது வாயில. ஆடிக்கு தான் ஆஃபர், தீபாவளிக்கு தான் என்னது போனஸ். ஆடி முடிஞ்சு இப்ப ஆவணி, சித்திரை, வைகாசி போயிட்டு எனக்கு ஆடி ஆஃபர்ல கொடுங்கன்னா என்னத்தை தருவாங்க? தீபாவளிக்கு போனஸுக்கு வரணும்னா குறைஞ்சது அந்த கம்பெனியில ஒரு 6-8 மாசம் என்ன செய்யணும், வேலை பார்த்தா தான் அவனுக்கு தீபாவளி போனஸ் என்ன செய்வாங்க, தருவாங்க. தீபாவளிக்கு அடுத்த நாள் அல்லது தீபாவளிக்கு அடுத்த வாரம் வந்து வேலையில் ஜாயின் பண்ணிட்டு, ஐயா நானும் தீபாவளிக்கு அடுத்த நாளே வந்துட்டு இல்லை, 2 நாள் தானே லேட்டாக வந்திருக்கேன், எனக்கும் தீபாவளி போனஸ் தாங்கன்னா உனக்கு வேலை வேணுமா? நான் சொல்றேன், ஆஃபர் அப்படிங்கிறது, போனஸ் அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒரு முறை வர்றது போல, வாய்ப்பு அப்படிங்கிறது பரலோகத்திலிருந்து எப்பயாவது ஒரு முறை தான் என்ன தேடி வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதைத்தான் மறுபடியும் சொல்றேங்க, வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க, வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கிடைக்கிற வாய்ப்பை மிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நிறைய பாதகங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். பைபிள்ல வாய்ப்பை இழந்தவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். ஏசா, வாய்ப்பை இழந்த ஏசா, அவனுக்கு தான் ஆசீர்வாதம், அவனுக்கு தான் அவன் மூத்தவனா இருந்ததுனால மூத்தவனுக்குரிய சேஷ்ட புத்திர பாகத்தினுடைய ஆசீர்வாதம் அத்தனை யாருக்குரியது? ஏசாவுக்குரியது. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை தொத்துறோம். ஒரு முறை அந்த ஆசீர்வாதத்தை ஒரு செவப்பு கூளை பார்த்து, சொல்ல மாட்டேங்கிறீங்களே, ஒரு செவப்பு கூளை பார்த்து வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டான்.
அன்னைக்கு ஏசா சிகப்பு கூளை பார்த்து, இன்னைக்கு நிறைய ஆண்கள் நிறைய பேர் சிகப்பு தோலை பார்த்து என்ன செஞ்சிடறாங்க, வாய்ப்பையே என்ன செஞ்சிடறாங்க. சரியாய் கவனித்துக் கொள்ளுங்கள். வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரே ஒரு முறை தான். அந்த வாய்ப்பை இந்த ஏசா ஒரு முறை தவற விட்டான். அதுக்கடுத்து தேவன் ஆசீர்வாதத்தை அவனால பார்க்கவே முடியல. அவனும் என்னமோ போராடி பார்க்கிறான். நான் சொல்றேன், உலகத்தின் ஆசைகளுக்காக, உலகத்தின் இச்சைகளுக்காக, உலகத்தின் காரியத்திற்காக சேஷ்ட புத்திர சோத்திரம் ஆசீர்வாதத்தை இழந்த ஏசாவை போல நீங்கள் விற்று போடாதீர்கள் என்று பைபிளில் வாசிக்கிறோம். எத்தனை ஒரு ஆமைன்னு சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. புதிய ஏற்பாட்டில் இன்னொரு ஆளு, அவர் பேர் யூதாஸ். எவ்வளவு பெரிய கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, எவ்வளவு பெரிய பொக்கிஷம். கோடிக்கணக்கான பேர் வாழ்றான். கோடிங்க கோடிக்கணக்கான பேர் வாழ்றான். அந்த கோடிக்கணக்கான பேர்ல 12 பேர் ஆண்டவர் செலக்ட் பண்றாருன்னா அது எவ்வளவு பெரிய பிரிவிலேஜ், எவ்வளவு பெரிய மதிப்பு, எவ்வளவு பெரிய வாய்ப்பு. 12 பேரை கர்த்தர் செலக்ட் பண்ணார். அதுல ஒரு ஆள் தான் யாரு? யூதாஸ். பெரிய வாய்ப்பு, பெரிய வாய்ப்பு. அற்ப வெள்ளிக்காசுக்காக அவன் அழைப்பையே மிஸ் பண்ணிட்டான், அவனுடைய வாய்ப்பையே மிஸ் பண்ணிட்டான். ஒருவேளை அவன் மாத்திரம் கொஞ்சம் சாக்கிரையா இருந்திருந்தா அவனும் பேதுருவை போல பிரசங்கம் பண்ணியிருப்பான். அவன் கையிலையும் கர்த்தர் பலத்த அற்புதங்களை செய்திருப்பான். 12 பேரும் சோத்திரம் ரத்த சாட்சியாய் மரித்தார்கள். பேதுரு ரத்த சாட்சியாய் மரித்தார். ஒருவேளை யூதாசும் உயிரோட இருந்திருந்தா அவனும் கிறிஸ்துவுக்கென்று ரத்த சாட்சியாய் மரித்திருப்பான். யாருக்கு தெரியும், அவன் கூட 2 நிருபங்களை என்ன செஞ்சிருக்கலாம், எழுதியிருக்கலாம். ஆனா ஒரு முறை அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணா, பைபிளை வாசிக்கிறோம், அவன் நான்று கொண்டு செத்தான். அவன் வயிறு என்ன செஞ்சிருச்சான், வெடிச்சிருச்சான். அவன் வயிறு வெடிச்சிருச்சான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு வாய்ப்பை எனக்கு வைத்திருக்கிறார். அந்த வாய்ப்பை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த வாய்ப்பை பணத்துக்காக, உலகத்தின் ஆசைக்காக, உலக இச்சைக்காக, மற்ற காரியத்திற்காக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்பை ஒரு நாளும் மிஸ் பண்ணாதீங்க. எத்தனை ஒரு ஆமேன்னு சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு ஊர்ல 10 கன்னிகைகள் இருந்தாங்களாம். சொல்லும் பொழுதே சொல்லி இருக்குது, 5 கன்னிகைகள் புத்தியுள்ள கன்னிகைகள், 5 கன்னிகைகள் புத்தி இல்லாத கன்னிகைகள். இந்த 10 பேரும் சேர்ந்துதான் மணவாளனை பார்க்க போகிறார்கள். கவனிங்க, 10 பேரும் மணவாளனை பார்க்க போகிறார்கள். இரவு நேரத்தில் தான் மணவாளன் வரப்போறார். எப்போ வரப்போறாருன்னு தெரியல. தெரிஞ்சிருந்தாங்கன்னா இவங்க அதுக்காக கெட் ரெடி ஆயத்தமா நிறைய எண்ணெய் எல்லாம் வாங்கிட்டு போயிருந்துருக்கலாம். 5 பேர் என்ன பண்ணாங்கன்னா, ஒருவேளை மணவாளன் காலையில் வந்துட்டாருன்னா நைட்டு வரைக்கும் இது என்ன செய்யாது, நமக்கு இந்த எண்ணெய் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு 5 பேர் வரும்பொழுதே என்ன செஞ்சாங்களா, எக்ஸ்ட்ரா எண்ணெய் வாங்கிட்டு வந்தாங்களா. இவங்க எண்ணெய் காலியான டைம்ல அந்த எண்ணெய் ஊத்திட்டாங்களா. ஆனா மீதம் இருக்கிற இந்த புத்தி இல்லாத அந்த கன்னிகைகள் 5 பேருக்கும் எண்ணெய் என்ன செஞ்சா, தீர்ந்து போயிடுச்சா. 10 பேரை செலக்ட் பண்ணி 10 பேர் மணவாளனை பார்க்க வந்துட்டாங்க. 5 பேர் வரும்பொழுதே எக்ஸ்ட்ரா எண்ணெய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் என்ன செய்யக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது. இது மணவாளனை பார்க்கக்கூடிய நேரம், இது ஆண்டவரை பார்க்கக்கூடிய டைம். இதை நான் ஒரு நாள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு வரும்பொழுதே சகல ப்ரிப்பரேஷனோட, சகல ஆயத்தத்தோட வந்துட்டாங்க. ஆனால் 5 பேர் அந்த வாய்ப்பை தழுவிட்டு அவங்க தீவெட்டியில் எண்ணெய் கம்மியாயிடுச்சு. எண்ணெய் கம்மியான உடனே, ஐயோ எண்ணெய் கம்மியாகுது, நம்ம போய் கடத்தெருவில் போய் என்ன செஞ்சிடலாம், இன்னும் கொஞ்சம் எண்ணெயை வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு 5 பேர் கடத்தெருவில் போய் எண்ணெயை வாங்கிட்டு வர்ற டைமுக்குள்ள மணவாளன் வந்துட்டாரு. மணவாளன் வந்து ஆயத்தத்தோட இருக்கிற 5 பேரை ஆண்டவர் கூப்பிட்டு போயிட்டாரு. மீதம் 5 பேர் ஐயோ மணவாளனை காணுமேன்னு அங்க இங்கேயும் தேடி திரிந்து அலைந்தார்களாம். இது எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னால், ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாருன்னா அந்த வாய்ப்பை எந்த சூழ்நிலையிலும் நான் மிஸ் பண்ணக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது. எத்தனை ஒரு ஆமேன்னு சொல்றீங்க? பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்க, வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க.
புதிய ஏற்பாட்டில் அனனியா சப்பிரால் அப்படின்னு 2 பேர் இருந்தாங்களாம். அனனியா சப்பிரால் அப்படின்னு ஆதி காலத்து விசுவாசி. அந்த நாட்களில் ஒரு எழுப்புதல் வந்துச்சு. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு தீர்மானம் பண்ணாங்க, ஏன் நம்ம வீட்டுக்கெல்லாம் போயிட்டு நம்ம வீடெல்லாம் என்ன செஞ்சிடலாம், காடுகிற அத்தனை என்ன செஞ்சிடலாம், வித்துடலாம். வித்துட்டு எல்லா சொத்தையும் பாதத்தில் வச்சுட்டு இங்கே சாப்பிடலாம், இங்கே ஜோமலாம், இங்கே சாப்பிடலாம், இங்கே ஜோமலாம். இந்த ஒரு கான்செப்டுக்கு வந்தாங்க. எல்லாரும் தங்கள் தங்கள் சொத்துக்களை வித்துட்டு இங்க வந்தாங்க. இந்த அனனியா சப்பிரால் மாத்திரம் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க சொத்தை வித்துட்டு ஒரு சின்ன ஒரு அவிசுவாசம், ஒருவேளை இருக்கிற சொத்தெல்லாம் போயிடுச்சுன்னா நம்ம பிள்ளைக்கு எதை சேர்த்து வைக்க போறோம், அதனால ஒரு பங்கு மாத்திரம் என்ன செய்யணும், இங்க இருக்கட்டும்னு ஒரு பங்கை வச்சுட்டு முதலாவது ஹஸ்பண்ட் வர்றாரு, பாஸ்டர் பேதுரு பாஸ்டர், எங்க நிலத்தை எல்லாம் வித்துட்டு காணிக்க கொண்டு வந்திருக்கிறோம், இந்தாங்க. பேதுரு அப்படியே மேலே எங்கேயும் பார்க்குறாரு, இவளுக்கு தான் வித்தியா, இவளுக்கு தான் வித்தியா, அப்பயாவது புத்தி வந்திருக்கணும். ஐயோ கேட்குறாரே, ஒருவேளை தெரிஞ்சிருக்குமோ, ஒருவேளை உண்மையை சொல்லிடலாமோ. உண்மையை சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா இவன் சொன்னா, ஆமா இவ்வளவுக்கு தான் வித்தோம். பேதுரு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பொய் சொல்லுவதற்கு சாத்தான் உன் இருதயத்தை ஏவினது என்ன சொன்ன மாத்திரத்தில் உடனே அந்த இடத்துல விழுந்து என்ன செஞ்சான், பாதத்தில் விழுந்து செத்து போயிட்டான். செத்தது மனைவிக்கு தெரியாது. இப்ப மனைவி, பாஸ்டர் பிரைஸ் லார்ட் பாஸ்டர், நல்லா இருக்கீங்களா பாஸ்டர்? பாஸ்டர் கேட்கிறாரு, சொத்தை இவளுக்கு தான் வித்தியா? அப்பயாவது இவளுக்காவது ஒரு டவுட் வந்திருக்கணும். இவளும் சொன்னா, ஆமா நாங்க இவளுக்கு தான் என்ன செஞ்சோம், வித்தோம், இவளுக்கு தான் வித்தோம். உன்னை பாஸ்டர் சொன்ன ஒரு வார்த்தை, உன் மனைவியை உன் கணவனை அடக்கமனுடைய கால்கள் அதோ நிற்கிறதுன்னு சொன்ன மாத்திரத்தில் விழுந்து இவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு சான்ஸ் தான், ஒரே ஒரு வாய்ப்பு தான். நெக்ஸ்ட் வாய்ப்பு அப்படிங்கிறதே இல்ல, அடுத்த ஒரு இல்ல. அந்த ஒரு வாய்ப்புலயே நான் சொன்ன 4 காரியங்கள் இருக்கிறேன். ஸ்தோத்திரம். அது ஸ்தோத்திரம். ஏசாவா இருந்தாலும் சரி, அது யூதாஸா இருந்தாலும் சரி, அது புத்தி இல்லாத கன்னியா இருந்தாலும் சரி, அது அனனியா சப்பிரால், ஒரே ஒரு வாய்ப்பு தான், ஒரே ஒரு வாய்ப்பு தான். அந்த வாய்ப்பை இழந்தாங்க. அவங்க வாழ்க்கை ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. ஆனா கிருபையினால ஒரு சான்ஸ் இல்ல, பல முறை கர்த்தருக்கு வாய்ப்பு தந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேன், உங்க வாய்ப்பை தயவு செய்து உலகத்திற்காக மிஸ் பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஆப்பர்ச்சுனிட்டி வருது, உங்களை தேடி ஒரு வாழ்க்கை வருது, உங்களை தேடி ஒரு வழி வருது, உங்களை தேடி ஒரு காரியங்களை கர்த்தர் ஏற்படுத்துறா. தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏதோ ஒரு விளம்பரம் ஒன்று இருக்குதா, மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப வருத்தப்படுவீங்களா? சேரா சரி, எங்க வீட்டில் இருக்குது, உங்க வீட்டில் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க அப்படி இருக்குல்ல, எங்க பார்த்த மாதிரி இருக்குது. சேர் விற்கிறவனே ஆஃபரை மிஸ் பண்ணிடுறாங்க, வருத்தப்படுவீங்க. இது சேர்ல என் லைஃபுக்கான அடையாளம், என் எதிர்காலத்துக்கான அடையாளம், என் அடுத்த தலைமுறையை பார்க்குவதற்குரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த ஜனவரி மாதம் கர்த்தர் இந்த வாய்ப்பை உங்களுக்கு இன்னொரு முறை தருகிறார். சபை அந்த வாய்ப்பை பிடித்து மேலே வரட்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சிலருக்கு வாய்ப்பே கிடைக்காது. ஒரு சிலருக்கு கிடைச்ச வாய்ப்பை என்ன செஞ்சிருவது, அதை மிஸ் பண்ணிடுறது, பயன்படுத்துறது இல்ல, கிடைச்ச வாய்ப்பை ஒன்னும் இல்லாம பண்ணிடுறது. ஒரு தேசத்தை அழிப்பதற்கு ஆண்டவர் பிளான் பண்ணிட்டார், அழிப்பதற்கு போயாச்சு. ஒரு மனுஷன் போறாரு, ஆண்டவரே சோதாம் குமாரா பட்டணத்தை என்ன செய்யக்கூடாது, அழிக்கக்கூடாது, அழிக்கக்கூடாது, அந்த பட்டணத்தை அழிச்சிடாதீங்க, அந்த பட்டணத்தை அழிச்சிடாதீங்க, ஏன்னா அங்க என் சகோதரன் அங்க இருக்கிறான், என் சகோதரன் மகன் அங்க இருக்கிறான், தயவு செய்து அந்த பட்டணத்தை அழிச்சிடாதீங்க. உடனே இந்த ஆபிரகாமின் செபத்தை கேட்டு, கவனிங்க, இந்த ஆபிரகாமின் செபத்தை கேட்டு 2 தூதர்களை அனுப்பி கர்த்தர் என்ன செய்யறாரு, ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. லோத்து, இந்த பட்டணத்தை கர்த்தர் என்ன செய்ய போறாரு, அழிக்க போறாரு, நீயும் உன் குடும்பம் மாத்தி என்ன செஞ்சிரு, தப்பிச்சிரு, தப்பிச்சிரு. இவங்க அந்த எச்சரிப்பை கேட்டாவது உடனே என்ன செய்யணும், சொல்றாங்களே துண்டை காணும் துடியை காணும் ஓடணும், அப்படி கிடையாது.
இவர்கள் தாமதித்துக் கொண்டிருந்தார்களாம். இவர்கள் தாமதித்துக் கொண்டிருக்கிறதை தேவதூதன் பார்த்து, இப்படியே லேட் பண்ணியிருந்தா எப்படி அப்படின்னு கையை பிடிச்சு என்ன செஞ்சாங்களாம். எவ்வளோ பெரிய வாய்ப்பு பாருங்க, எவ்வளோ பெரிய வாய்ப்பு பாருங்க. லட்சக்கணக்கான ஜனம் சாக போகுது. எவ்வளோ கவனி லட்சக்கணக்கான ஜனம் சாக போகுது. ஆனால் இவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் ஆஃபர், ஸ்பெஷல் வாய்ப்பை கர்த்தர் கொடுத்து சொத்தர் கையை பிடிச்சு என்ன செஞ்சார். கையை பிடிச்சு இந்த வாய்ப்பை கையை பிடிச்சு வெளியே கொண்டு வந்து விட்டார். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்ன செஞ்சிருக்கணும், தப்பிச்சு எப்படியாவது என்ன செஞ்சிருக்கணும், ஓடி இருக்கணும். ஆனால் அங்கே நடந்தது என்ன, அங்கே நடந்தது என்ன, இவங்க போய்தான் வந்தாங்க. ஆனால் அதில் ஒரு ஆள் மாத்திரம் பின்னாடி திரும்பி பார்த்தாலாம். ஒரு ஆள் பின்னாடி திரும்பி பார்த்த உடனே அவள் எப்படி செஞ்சாலாம், உப்பு தூணா போயிட்டாலாம். காலையில் அங்கே இந்த வார்த்தையை பேசும்போது இந்த ஒரு வார்த்தை, ஒரு ஃபேமிலியில் சோத்திரம், ஒரு ஆபிரகாமின் நிமித்தம் லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றினார். கவனிங்க 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 கவனிங்க. ஒரு ஆபிரகாம் செபித்ததுனால லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றினார். ஆனால் ஒரு லோத்தின் மனைவி மிஸ் பண்ணதுனால அவங்க சந்ததியே என்ன செஞ்சிச்சு, லோத்தின் சந்ததியே இல்லாம போயிடுச்சு. மோவாப் அருவருக்கப்பட்ட ஒரு சந்ததி என்ன செஞ்சு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க, கிடைச்ச வாய்ப்பை நழுவிடாதீங்க. உலகத்தின் காரியத்திற்காய், உலகத்தின் பின்னான காரியத்திற்காய் சபை ஒரு நாளும் உங்க வாய்ப்பை நழுவ விட்டக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? படிக்கிற பிள்ளைங்களாம் நல்லா கையை வைத்துங்க பார்க்கலாம். காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்கள் அப்பா அம்மாவை யோசிச்சு பாருங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு காலேஜில் போய் படிக்கிற அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கல. தோத்துறோம். இவங்க அப்பா அம்மாலாம் தெரியும், அவ்வளவு சூளையில் வேலை பார்த்துட்டு, நிறைய பேர் கூலி வேலை பார்த்துட்டு, உங்கள் அப்பா அம்மாவுக்கு காலேஜ் போகிற வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் இந்த டைமில் உங்களுக்கு இந்த ஜென்ரேஷனில் காலேஜில் போய் படிக்கிற அளவுக்கு, ஸ்நாக்ஸ் கொண்டு போகிற அளவுக்கு எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்க. எவ்வளவு பெரிய வாய்ப்பு. வாலிப பிள்ளைங்க, வாலிப தம்பி பாருங்க, இந்த வார்த்தையை சரியா கவனிங்க. உங்க அப்பா அம்மாவுக்கு இல்லாத வாய்ப்பை, உங்க தலைமுறையில் இல்லாத வாய்ப்பை இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். தயவு செய்து உலகத்தின் ஆசைக்காக, உலகத்தின் இச்சைக்காக ஆசீர்வாதத்தை வாய்ப்பை மிஸ் பண்ண அவர்களை போல உங்க வாய்ப்பை இழந்துடாதீங்க. கிடைச்ச வாய்ப்புல எப்படியாவது மேலே ஏறி வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. கூழ் வரும், பணம் வரும், வாய்ப்பு வரும். அதை பார்த்தீங்கன்னா உன் இலக்கை நீங்கள் அடைய முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கிடைச்ச வாய்ப்பை இவள் மாத்திரம், இந்த லோத்தின் மனைவி மாத்திரம் அழகா குடும்பமாக போயிடலாம்ப்பா, அப்பா வாங்கப்பா குடும்பமாக போயிடலாம், அப்பா அந்த மலைக்கு போச்சோன்னாங்க, நம்ம மலைக்கு போயிடலாம் அப்படின்னு இந்த லோத்து அழகா வந்திருந்தான்னா கண்டிப்பா அவன் பெயர் இடப்பட்டு இருக்கும். ஏன்னா லோத்தை குறித்து ஆண்டவரே சொன்னா, இவன் நீதிமான். அந்த இடத்துல அவள் ஒருத்தி மிஸ் பண்ணதுனால அந்த வார்த்தையை கூட நம்மளால இப்ப மைக்கிலே பேச முடியல. அப்படிப்பட்ட ஒரு சந்ததி உருவாயிருச்சு. பிரியமான நம்முடைய பிள்ளைகளே, வாய்ப்பு உங்களை தேடி வந்திருக்கிறது. தயவு செய்து அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த வாய்ப்பை நழுவ விட்டு விடாதீர்கள். ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாட்ட வந்து சொல்றாரு, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்ளும், நீர் பிழைக்க மாட்டீர், நீ மரித்து போவீர். உன்னையுமே அழுகிறான், சின்ன பிள்ளை மாதிரி அழுகிறான். ஆண்டவரே, இவ்வளவு சின்ன வயசுலயா நான் சாகணும், எவ்வளவு உண்மையெல்லாம் வாழ்ந்திருக்கிறேன். இவன் அழுகிறான். இவன் அழுகையின் சத்தத்தை கேட்டு ஏசாயா தீர்க்கதரிசியை மறுபடியும் வீட்டுக்கு அனுப்புறாரு. நீ அவன்கிட்ட போய் சொல்லு, அவன் இப்ப சாக மாட்டான், இன்னும் 15 வருஷம் அவனுக்கு நான் என்ன செய்ய போறேன், எக்ஸ்டெண்ட் பண்ணி தர போறேன், இன்னும் 15 வருஷம் அவனுக்கு நான் கூட்டி தர போறேன், அவன்கிட்ட போய் சொல்லு. உடனே ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்றார், ராஜாவே நீர் இப்பொழுது சாக மாட்டீர், உங்க லைஃப்ல இன்னும் 15 வருஷம். இந்த வார்த்தையை கேட்ட உடனே எசேக்கியா ராஜா காலமெல்லாம் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா பாடணுமா, பாடிக்க வேண்டாமாங்க. அடுத்த 15 வருஷமோ என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள். இருந்திருக்க வேண்டாமாங்க?
இருந்திருக்கணும்ல. அடுத்த 15 வருஷத்துல விக்கிரக தோப்புக்களை உருவாக்க ஆரம்பித்தான். இவன் உருவாக்கியது மாத்திரமல்ல, இவனை சார்ந்த அத்தனை பேரையும் விக்கிரகத்தை என்ன செய்தான்? வழிபட ஆரம்பித்தான். அவனுடைய முடிவு வித்தியாசமாய் மாறி போனது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை வைத்திருக்கிறார். கிடைச்ச வாய்ப்பை ஒருவேளை நாட்கள்ல பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல ஆரம்ப நாட்கள்ல இருந்தது போல நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம். அந்த வாய்ப்போட முடிஞ்சிச்சு. கிருபையினால கர்த்தர் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வாய்ப்புல எப்படியாவது மேலே ஏறி வந்துடணும். பீலையாம் தீர்க்கதரிசிக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குது. என்ன கிஃப்ட்? அவன் யார வாயை திறந்து சபிக்கிறானோ ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். அவனுக்கு அப்படிப்பட்ட கிஃப்ட். பாலாக் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். நல்லா கவனிங்க, சீக்கிரம் முடிக்கிறேன். பாலாக் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க இருந்து வர்றாங்க, லட்சக்கணக்கான பேர் வர்றாங்க. இந்த தேசத்தை தாண்டி தான் அவங்க போகணும். இவங்க வரும்பொழுதே நிறைய எதிரிகளை கொன்று போட்டார்கள் அப்படிங்கிற செய்தி பாலாக்கு கேள்விப்படுகிறது. உடனே இவன், ஐயோ இந்த ஜனம் வந்தாங்கன்னா நம்மளையும் நம்ம தேசத்தை என்ன செஞ்சிருவாங்க? அழிச்சிருவாங்க. இவங்களை எப்படியாவது ஒன்றும் இல்லாமல் பண்ணணும். என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்குமோ ஒருத்தன் சொன்னா, அங்கே ஒரு பீலையாம ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். அவன்கிட்ட போய் இவங்களை சபிக்க சொல்லி காசு கொடுத்தா என்ன செஞ்சிருவான்? சபிச்சிருவான். அவன் சபிச்சான்னா இவன் என்ன செஞ்சிருவான்? ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். நல்லா கவனிங்க. உடனே ராஜா ஒரு 10 பேர் அனுப்புகிறார். ஒரு 10 பேரை அனுப்பின உடனே இவனுக்கு யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டில் இருக்கிறோம், திடீர்னு 10 போலீஸ்கார் நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்படி ஜீப்பில் அப்படி ஹார்ன் வச்சுட்டு கிங் 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 கிங்னு ஒரு 10 கார் முன்னாடி வந்து நம்மளை பார்த்தோன்னு இப்படி ஒரு சல்லிட்டு அடிச்சா, அடா பாரா நமக்கா? அப்படித்தான் பீலையாமுக்கு இருந்துச்சு. வந்த உடனே சொல்றாரு, ஒரு கூட்டம் வருது, அவங்களை சபிக்கணும். நீங்க சபிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்வோம்? காசு தரோம். இவனுக்கு தெரிஞ்சிருக்கணும், எப்பா அது எங்க கூட்டம், எங்க கூட்டத்தையே சபிக்கிறதுக்கு ஏன்ட்டே வர்றீங்களே, இதெல்லாம் நல்லது இல்லை, போயிருங்கன்னு என்ன செஞ்சிருக்கணும்? அனுப்பியிருக்கணும். ஆனால் இவர் தான், ஐயோ பெரிய பெரிய ஆஃபீஸர்லாம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்களே, நீங்கள் கொஞ்சம் இன்னைக்கு நைட்டு எங்கள் வீட்டில் என்ன செய்யுங்க, இங்கே தங்குங்க, நான் போய் என்ன செய்யறேன், ஜோம் பண்ணி அவர்கிட்ட உத்தரவு கேட்டு வர்றேன்ட்டு நைட்டு ஃபுல்லாக ஜோம் பண்ணிட்டு வர்றேன். ஆண்டவர் ஒரே வார்த்தை, ஏய் நீ அவர்களோடு என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம். உடனே இந்த வார்த்தையை மறுநாள் காலையில் எந்திரிச்சு பீலையாம், நான் போய் ஜோம் பண்ணேன், ஆண்டவர் சொல்லிட்டாரு போக வேண்டான்னு சொல்லிட்டாரு, அதனால நான் வரல அப்படின்ட்டான். உடனே இந்த செய்தியை அந்த 10 பேரும் ராஜாட்ட போய் சொல்றாங்க. உடனே ராஜா இப்படியே சொல்லிட்டாரு, ஏய் அடுத்த ஸ்டாண்டர்ட் அடுத்த கேட்டகரியில் இருக்கிறவங்கள வாங்கப்பா. இந்த வட்டம் 10 பேர் இல்லை, இந்த வட்டம் 20 பேர் போங்க. இந்த வட்டம் இன்னும் நிறைய தங்கம், நிறைய பணம் எல்லாம் செய்யுங்க, நிறைய பணத்தை எல்லாம் கொண்டு போய் பேசுங்க. மறுபடியும் இப்போ ஒரு 20 பேர் இன்னும் நிறைய பெரிய பெரிய ஆளுகள்லாம் உள்ள வந்துட்டாங்க. உள்ள நுழையும் போதே தீர்க்கதரிசி என்ன சொல்லியிருக்கணும்? ஏப்பா தயவு செய்து வேண்டாம், அன்னைக்கு போய் ஜோம் பண்ணேன், அன்னைக்கே வேண்டான்ட்டாரு, தயவு செய்து போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கணுமா? பெரிய ஆளுகள்லாம் வீட்டுக்குள்ளே வந்த உடனே, ஐயோ அவரே வந்துட்டாரு, இவ்வளோ பணம் எல்லாம் இருக்குது, அவங்களையும் நீங்கள் இங்கே கொஞ்சம் தங்குங்க, நான் போய் ஜோம் பண்ணி என்ன செய்து வரேன். 2வது முறையும் போய் ஜோம் பண்ணுறான். ஆண்டவர் அப்பையும் சொன்னார், டே நீ அவன் கூட என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அப்பையும் வேண்டாம் வருப்பா, இல்லை ஆண்டோட்ட ஜோம் பண்ண போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இந்த செய்தியை மறுபடியும் ராஜாட்ட போறாங்க. ராஜா 3வது ஒரு கோஷ்டி அனுப்புறாரு. இப்ப பெரிய ஆளுகள்லாம் போங்கப்பா, இன்னும் பெரிய ஆளுகள்லாம் போங்கப்பா, இன்னும் நிறைய பணத்தை கொண்டு வாங்கப்பா. அத்தனை பேர் போனவனு இவன் என்ன சொல்லியிருக்கணும்? எப்பா 2 முறை உங்களால் நான் அவர்கிட்ட போய் என்ன செஞ்சிட்டேன், திட்டு வாங்கிட்டேன், 3ஆம் முறை போனால் அடிச்சு போட்டாலும் அடிச்சு போட்டுருவாரு, தயவு செய்து போங்க அப்படின்னு சொல்லாம, நீங்கள் வந்துட்டீங்களா இவ்வளவு பணமா, கொஞ்சம் இருங்க நாங்கள் போய் என்ன செஞ்சுட்டு வரேன். ஆண்டவர் பார்த்தாரு, நம்ம சொல்லும்ல, உனக்கெல்லாம் பட்டாத்தான் போன்ட்டாரு. போன அனுப்பிட்டு தலைவர் தோத்திரம் ஆடி காரில் இல்லை கழுதை மேலே அப்படியே வாகனத்தில் போறாரு. கழுதையில் போகும்பொழுது கழுதை செவரோட அவன் காலை என்ன செஞ்சான், நச்சு போட்டான். எங்கேயா போகும்போது இப்படி சப்புன்னு ஏற்றிட்டோம்னா எப்படி இருக்கும், இந்த
கரண்ட் சாக்கடிக்கணுமா ஐயோ அப்படின்னு அடிப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி அந்த உடனே இவனுக்கு கோபம் என்ன செய்யல, தாங்க முடியல. கம்பெடுத்து கழுதை என்ன செஞ்சானா, ஏன்னா கால் வலி, அவ்வளவு வலி. அப்பத்தான் கர்த்தர் கழுதையின் நாவை திறந்தார். அப்பத்தான் தேவ திட்டத்தை அவன் அறிந்து கொண்டான். ஸோ ஒரு சில டைம்ல வாய்ப்பு கர்த்தர் கொடுக்கும் பொழுதே ஆமாண்டவரே அடியே நான் இருக்கிறேன்னு ஒப்பு கொடுத்து வந்துட்டோம்னா சேதாரமும் இல்லை, சொல்ல மாட்டேங்கிறீங்களே, சேதாரமும் இல்லை, செய்குழி இல்லை. இல்லை பரவாயில்ல, ஒரு சான்ஸ் தானே. அவங்கள பாரு, அவங்கள அப்படித்தானே இருக்க, இவங்கள பாரு, இவங்க அப்படித்தானே, பாஸ்டே அப்படித்தான் இருக்கிறாரு, அவங்களே இப்படித்தான் இருக்கிறாங்க, போவோம் அப்படின்னா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் சேதாரமாகும் பரவாயில்லையான்னு கேளுங்க. ஹலோ கேளுங்க, சேதாரமாகும் பரவாயில்லையான்னு கேளுங்க. கிடைக்கிற வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் நம்ம தியானிக்க போறோம். யார் வாய்ப்பை பயன்படுத்தினார்கள், யாருக்கு அடுத்த வாய்ப்பை பயன்படுத்தினார்கள், அடுத்த வாரத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை தோத்திரம், ஒரு பாண்டம் கெட்டு போச்சுன்னா அதை நான் தூக்கி போட மாட்டேன், மறுபடியும் அந்த வார்த்தை பாருங்க, அதை திரும்ப அதை திரும்ப அதை திரும்ப வேறே பாண்டமாக தோத்திரம். ஒரு முறை அந்த இதில் அந்த பலன் கொடுக்கலன்னா அதை வெட்டி போற்ற மாட்டேன், மறுபடியும் காத்திருப்பேன். நான் சொல்கிறேன், மறுபடியும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வருது. இந்த நாட்களில் உங்கள் குடும்பத்திற்கான ஒரு வாய்ப்பு தேடி வருகிறது, உங்கள் எதிர்காலத்திற்கான வாய்ப்பு தேடி வருகிறது, உங்கள் ஆசீர்வாதத்துக்கான உங்கள் உயர்வுக்கான ஒரு வாய்ப்பு வருகிறது. கர்த்தர் சொல்கிறார், மீண்டும் ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது. நீங்கள் மீண்டும் வருவதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வருகிறது. எல்லாரும் எழுந்து